வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூடியூப் ரெட். நம்ம யூடியூப் பார்த்துருக்கோம். யூடியூப் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா புதுசா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மெயில் வந்துச்சு, யூடியூப் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து ஆரம்பிக்கிற சேனல், அதாவது இது ஒரு ஆப்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இன்டெப்தா போய் பார்க்குறப்ப இது மந்த்லி நம்ம $10 வந்து பே பண்ணணும் எவ்ரி மந்த். அதாவது நெட்ஃப்ளிக்ஸு, FTV, இது மாதிரி நம்ம ஹீரோ டாக்கீஸ், இது மாதிரி இருக்க சேனலுக்குலாம் வந்து நம்ம மந்த்லி $10 பே பண்ணோம்னா நம்ம அந்த ஆப்ஸில் போய் நம்ம டேப்பு, மொபைல் இதுலாம் வந்து அந்த ஆப்ஸில் போய் நம்ம படம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி யூடியூப்பும் ட்ரை பண்ணி கொண்டு வந்தது தான் வந்து யூடியூப் ரெட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ வீடியோ. நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு 4 செகண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வந்து மானிட்ரைசேஷன் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. சம்டைம் வந்து ஒரு நல்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து அந்த வந்துக்கிட்டே இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதே இல்லாமல் ஃப்ரீயாக பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த புது ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஃப்லைன் வீடியோ அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் இப்போ சப்போஸ் ஒய்ஃபைல வீட்டில் இருக்கீங்க, ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் கொடுத்துருக்கீங்க, நம்ம மொபைலில் வந்து ஏதாச்சும் நம்ம தேவையான படமாக இருக்கட்டும், வீடியோ சாங்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இதாக வந்து ஆடியோ சாங்ஸ் ஏதோ ஒன்று வந்து யூடியூப்லேருந்து எடுத்து நம்ம அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்கள் மொபைலில் உங்கள் மொபைலோட கெப்பாசிட்டி, ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் வெளியில் போனாலும் அது ஆஃப்லைனில் வந்து அந்த வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஆடியோவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து வேலிடாக இருக்கும். நம்ம 30 நாளைக்கு அப்புறம் ஆன்லைனில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த பிளேஸ்லேருந்து டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொபைல் டேட்டா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. நம்ம வீட்டிலே வந்து எல்லாத்தையுமே ஒய்ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து போயிடுவோம். நம்ம ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ இல்லை வாக்கிங்கோ எங்கேயோ போகிறப்ப நம்ம ஆஃப்லைன்லேயே இந்த பாட்டை வந்து கேட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் காண்டி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ப்ளே பண்ணுறது. நம்ம ஏதோ ஒரு வேறு ஒரு ஆப்ஸில் வந்து டேப்லெட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கப்ப பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாங்ஸ் வந்து நம்ம வீடியோ சாங்ஸோ ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரெண்டில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஆப்ஸோ நமக்கு தேவையான இதோ வந்து பின்னாடி வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒன்லி வந்து மொபைல்லையும் iOS மொபைல் ஆர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இந்த இதில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூகுள் ப்ளே மியூசிக் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணுறது. நம்ம இப்போ இவங்க நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம்னா இது கூகுள் ப்ளே மியூசிக் வந்து ஃப்ரீயாகவே வந்து நமக்கு வந்து ஒரு ஆடட் இதாக வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் இந்த கூகுள் ப்ளே மியூசிக் வந்து தனியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெனிஃபிட் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து யூடியூப் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து சொல்லியிருக்காங்க. இது மக்கள் அளவில் வந்து எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா மக்கள் யார் $10 கொடுத்து வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டை போய் பார்க்க போகிறா? ஃப்ரீயாக இருந்தால் தான் பார்ப்பாங்க. இதே மாதிரி யூடியூப் வந்து முன்னாடி இப்போ அதுவும் கரண்டில் அது இருக்கத்தான் செய்யுது. இப்போ என்னோட வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கு வந்து 99 சென்ட் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது பெய்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு அது யாருமே வந்து மோஸ்ட்லி எந்த யூடியூப் யூசர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட வீடியோ நீங்கள் பார்க்கணும் வந்து காசு கொடுத்து பார்க்குற மாதிரி நான் வச்சுருந்தா யார் வந்து பார்ப்பா? அதனால் அது ஒரு பெரிய ஃபெயிலியரான ஒரு ப்ராஜெக்ட் தான். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க யூடியூப் ரெட். எந்தளவு மக்கள்கிட்ட ரீச் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு போக போகத்தான் தெரியும். பார்க்கலாம் எந்த மாதிரி ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நம்புங்க, உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மேலே இருக்க ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.